வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். இப்போது திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்துகிறார்கள், அது எப்படி செய்யலாம்? அவர் வெள்ளை ட்ரெஸ் தானே போட்டிருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு சர்ச்சை. அதனால் அவர் காவி போட்டால் அவர் என்ன சாமியாரா? அவர் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உள்ள சர்ச்சை ஓடிட்டுருக்கு. அதில் சில அரசியல் தலைவர்கள் திருவள்ளுவருக்கு ஆதரவாகவும் திருவள்ளுவர் எதிராகவும், திருவள்ளுவர் சாமியார் தான், சித்தர் தான், இன்னும் சில அப்படி செய்யக்கூடாதுன்னு. உண்மையிலே திருவள்ளுவர் சிவ சித்தர். திருவள்ளுவர் உண்மையிலே சிவ சித்தர். திருக்குறளில் ஃபஸ்ட்டில் அவர் அதிகாரத்திலேயே சைவ சித்தாந்தம் தான் பேசியிருக்காரு. 10 பாடலை பிரித்து பார்த்தா சைவ சித்தாந்தம் படித்த பிறகு திருவள்ளுவர் சித்தரா இல்லையான்னு அறியணும்னா முதல்ல சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் இந்த கடவுள் வாழ்த்து அதை பற்றி உள்ள இதெல்லாம் நீங்கள் படித்தான்னா அதில் அவ்வளவும் அவர் சைவ சித்தாந்தம் தான் சொல்லியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அதிலேயே இருக்கிற ஆதின்னு சொன்னால் பராசக்தி. பகவன்னா அந்த ஆதியை பாதியாக உடம்பில் கொண்ட இறைவன் பகவன். பாதி உடல், அதாவது பகவதிங்கிறோம். பகவதினா பாதி சிவனுடைய உடலை பாதியாக கொண்ட பகவதி. பாதி பராசக்தியின் உடலை இடது பாகத்தில் கொண்டவர் பகவான். ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆதி, அதாவது சைவ சித்தாந்தத்தில் சிவனில் தான் எல்லாம் தொடங்குறது. சிவனை பறித்து சில ஆளுகள் தப்பான அழிக்கும் கடவுள், அது ருத்ரன். சிவனுடைய 9 வகை மூர்த்தங்கள், 9 வகை எனர்ஜியில் ஒன்று ருத்ரன் உள்ள எனர்ஜி தான் அழிக்கும் கடவுள். ஆனால் சிவன் மொத்தத்தில் உள்ள எனர்ஜி. அவர் தான் கிரியேஷனும் அவர் தான் செய்கிறார். எல்லாம் ஜாதி பகவான் முதற்றேவல், அவரிருந்து தான் எல்லாம் தொடங்குது என்று திருக்குறளில் இருக்குது. இதே இது சைவ சித்தாந்த நூலில் அந்தம் ஆதி என்மனார் புலவர். எந்த ஒரு இறைவன் எல்லா இதையும் அழிக்க வல்லவரோ அவர் தான் தொடக்கத்தில் இருக்க முடியும் என்று சிவஞான போதத்தில் இருக்குது. சைவ சித்தாந்த கருத்து தான் திருக்குறளில் இருக்குது. அதை மத சாயம் பூசாமல் அவர் தேர்ட் பார்ட்டி லெவலில் அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்த நூல் அரங்கேற்றப்பட்ட காலத்தில் ஜைன மதம் இருந்தது. அப்போ ஜைன மதம் புத்திஸ்ட் ஜைன மதத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அதை அரங்கேற்றிருக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு அந்த வேர்டுகளை மாடிஃபை பண்ணி பிறகு அவர் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அரங்கேற்ற முடியாதுன்னு சொன்ன பிறகு பொன் தாமரையில் வச்சு ட்ரையல் பண்ணப்போ அது நூல் சிவனால் ஏற்கப்பட்டது. அதே புரிஞ்சு போச்சே. பின்ன அவர் சித்தரானால தானே அந்த நூல் அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சுது. அப்போ அவர் சித்தர், சிவசித்தர். அதாவது விஷ்ணு சித்தர், சிவசித்தர்னு தமிழ்நாட்டில் 2 டைப் இது இருக்குது. வைஷ்ணவ கோட்பாடுகள் அவங்களும் சித்தர்கள் இருக்காங்க, இங்கேயும் சித்தர்கள் இருக்கிறாங்க. இல்லை, இவர் சைவ சித்தாந்தா வேஸ்டான சித்தர். இதில் திருக்குறளில் ஜாதியை பற்றி பேசல, திருவள்ளுவரில் மதத்தை பற்றி பேசலை, இடத்தை பற்றி பேசலைன்னா திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் மாத்திரம் எழுதலை. அங்கே தான் குழப்பம். நிறைய பேர் நினச்சிக்க ஏன் படித்தவங்கள்லாம் இன்னும் அதை பற்றி பேசலைன்னு தெரியல. திருவள்ளுவர் எழுதுனது வெறும் திருக்குறள் அல்ல. திருக்குறளுக்கு மேலே இன்னொரு சிவயோக நூல் எழுதியிருக்க, சிவயோக நூல். அதை எதிர்த்து பேசக்கூடிய இப்போ இவங்கெல்லாம் அதையும் வாங்கி படிக்கணும். ஞான வெட்டியான் உள்ள நூல் இப்போ நூல் புஸ்தக கடையிலாம் கிடையாது. ஞான வெட்டியான் திருக்குறள் எழுதுனா, திருவள்ளுவர் எழுதுனா ஞான வெட்டியான் சிவயோக நூல். அந்த நூலை வாங்கி படித்தா அப்போ அதுக்கு பிறகு அவர் யோகி சித்தர் நூலெல்லாம் புரிய வரும். ஞான வெட்டியான் என்ற நூலையும் வாங்கி படிக்கணும். வெறும் ஒரு புக்கை படிச்சுட்டு திருக்குறளை படிச்சுட்டு அவர் அப்படி ஆகும் இப்படியானுலாம் சொன்னார். ஞான வெட்டியான்னு வாங்கி படிக்கணும். ஞான வெட்டியான் உள்ள யோக நூல் அதுவும் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுபோக இன்னொரு புக் எழுதியிருக்கிறாரு, அது திருவள்ளுவர் ஞானம். அதில் கரெக்டாக சைவ சித்தாந்தம் முழுக்க சைவ சித்தாந்தம் தான் இருக்குது. அதையும் திருவள்ளுவர் தான் எழுதினார். அதுபோக இன்னொரு இது நூல் திருவள்ளுவர் நாடி சாஸ்திரம்னு இருக்குது. திருவள்ளுவர் நாடி அப்போ சித்த வைத்தியம் வர்மக்கலை. அப்போ திருவள்ளுவரை முழுசாக பற்றி பேசணுமா, அவர் காவி கூட போடணுமா போட வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டும் என்றால்
வெறும் திருக்குறளை பார்த்தா போதாது. திருக்குறள் அப்ஜெக்டிவாகிட்டு உள்ள எழுதினார். அங்கேயும் சைவ சித்தாந்தம் இருக்குது, சித்த மருத்துவமும் இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள சைவ சித்தர்கள் எல்லாம் சித்த மருத்துவமும் பேசியிருக்கிறார்கள். 10 பாடல்கள் இருக்குது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். இந்த பாட்டை எல்லா சித்த வைத்தியர்களும் யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கள் திருக்குறளில் உள்ளது. நோய் பார்த்தல் எங்கே அந்த காலத்திலேயே ஆஸ்பத்திரி இருந்தது. தமிழ்நாடு திருவள்ளுவர் பீரியடில் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் இருந்திருக்கு. அந்த ஆஸ்பத்திரியில் நோயாளியை கூட அட்டண்டன்ட் இருந்திருக்காங்க. அவங்க இலக்கணம் எப்படி இருக்கணும்னு எல்லாம் திருக்குறளில் இருக்குது. ஏன்னா சைவ சித்தர்கள், விஷ்ணு சித்தர்கள் வேறு. ஏன் இவரை சைவ சித்தர்னா அவர் பேசியிருக்கிறது சைவ சித்தாந்தம். திருக்குறளில் பல இடங்களில் இருக்குது. அது சைவ சித்தாந்தம். அடுத்த சித்த வைத்தியம். சித்தர்கள்லாம் சித்த வைத்தியம் இவரும் சித்த வைத்தியத்தை பேசியிருக்கிறாரு. அது 10 பாடல் இருக்குது வைத்தியத்தை பற்றி. அப்போ அது சித்த மருத்துவத்துக்கு கோட்பாடுகள் தான் அதில் இருக்குது. அப்போ அதுவும் சித்தர்னு உள்ளதாகுது. அப்புறம் திருவள்ளுவர் ஞானம்னு ஒரு புக் இருக்குது. ஞானம், திருவள்ளுவர் ஞானம்னு உள்ள ஒரு புக் இருக்குது. அந்த இதில் சைவ சித்தாந்தம் கிளியராக பேசுகிறாரு. அப்போ அவர் சைவ சித்தர்னு உள்ள இன்னும் உறுதியாச்சு. சிவயோக சித்தர்கள் எல்லாம் வர்மத்தை பற்றியும் பேசுகிறார்கள். அப்போ இவர் என்ன, திருவள்ளுவர் நாடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கி படிக்கணும். ஆகவே திருவள்ளுவர் என்றால் வெறும் திருக்குறள் மட்டுமல்ல. திருக்குறளை நீங்கள் நல்ல படித்த சைவ சித்தாந்தம் இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது. அதுபோக தனியாக எழுதின யோக நூல் ஞான வெட்டியான். அந்த ஞான வெட்டியான் உள்ள நூல் படித்தா அவர் சிவயோக சிந்தனைகள், அது திருமந்திரத்தில் என்ன சிவயோக சிந்தனைகள் இருக்குதோ அதே கருத்துக்களை ரிப்பீட் ஆகுது. அப்போ அந்த நூலையும் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ இவர் அந்த திருவள்ளுவர் வேறு, இந்த திருவள்ளுவர் வேறுன்னு வேணால் கூட சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்டவங்க. அப்போ அவருக்கு பேரில் தான் இருக்குது திருவள்ளுவர்